தமிழக அரசியலின் புதிய நம்பிக்கை நட்சத்திரமாக முதலமைச்சர் அரியணையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் விஜய் குறித்து நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்கள் இப்போது ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கியுள்ளன. விஜய் ஒரு சென்னை வாசி என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய ஆணிவேர் எங்கே இருக்கிறது? அவருடைய மூதாதையர்கள் வாழ்ந்த மண் எது என்று தேடி போனால் அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு அழகான கடலோர கிராமத்தில் முடிகிறது. ராமநாதபுரம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கம்பீரமான பாம்பன் பாலம் தான். அந்த பாலத்தை கடந்து ராமநாதபுரம் நகரத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்தால் முத்துப்பேட்டை என்கின்ற ஒரு அமைதியான கிராமத்தை அடையலாம். இதுதான் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் விஜயின் உண்மையான பூர்வீக ஊர். விஜயின் தந்தை எஸ். சந்திரசேகர் பிறந்து வளர்ந்தது, விஜயின் தாத்தா வாழ்ந்தது என அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் அடையாளமும் இந்த மண்ணில்தான் புதைந்து கிடக்கிறது. முத்துப்பேட்டை கிராமத்திற்குள் நுழைந்தாலே உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இங்க இருக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விஜயை பற்றி பேச தொடங்கிவிடுவார். விஜய் எங்கள் ஊர் பிள்ளை என்று அவர்கள் சொல்லும் போது அந்த மக்களின் முகத்தில் ஒரு தனி பெருமிதம் தெரிகிறது. இந்த தேடலின் மிக முக்கியமான பகுதி விஜயின் தாத்தா வாழ்ந்த அந்த பழமையான வீடுதான். கால மாற்றங்கள் பல கண்டாலும் இன்றும் அந்த வீட்டின் சுவர்கள் விஜயின் பூர்வீக கதையையே மௌனமாக பேசிக் கொண்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் விஜயின் தாத்தா அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையும் இதே முத்துப்பேட்டை மண்ணில்தான் இருக்கிறது. தனது வேர்களை மறக்காத ஒரு மனிதனாக அவ்வப்போது இந்த பகுதிக்கு வந்து செல்வதையே விஜயின் குடும்பத்தினர் ரகசியமாகவே வைத்திருந்தனர். இன்று திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக அரசியலின் முக்கிய சக்தியாக விஜய் உயர்ந்திருந்தாலும் அவருடைய தொடக்கம் இந்த முத்துப்பேட்டை என்கின்ற எளிய கிராமத்திலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. சென்னையில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் ராமநாதபுரம் மண்ணின் அந்த வீரமும் ஈரமும் விஜயின் ரத்தத்தில் கலந்திருக்கிறது என்பதற்கு இந்த பூர்வீக ஊரே ஒரு சாட்சி. ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் தன் வேர்களை தேடிச் செல்வது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த முத்துப்பேட்டை பயணம் உணர்த்துகிறது. விஜயின் இந்த பூர்வீக தகவல்கள் இப்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன.